நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கை ஒண்ணு, இந்த இயற்கை என்ன பண்ணணும்னா, காலை, மாலை இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்கு இயற்கையில. நமக்கு ஒரு இயற்கை இருக்கு. புரியுதுங்களா? இயற்கை அது இயற்கையா செயல்பட நமக்கு ஒரு இயற்கை இருக்கு. இது என்னன்னா, அது எப்பயோ என்னன்னா சார், நான் எந்த இடத்துலயுமே நம்ம ஹெல்த்த பாதிச்சுக்கிற மாதிரி பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, இயற்கை என்பது அப்படி இயங்குகிறது. ரைட்டு தான். ஆனால் எனக்கு காலை எது, எனக்கு மாலை எது, எனக்கு இரவு எது என்பதை என்னுடைய என்னுடைய அந்த ஒரு ஹெல்த்தை கருத்தில் கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய காலையையும் என்னுடைய மாலையும் என்னுடைய இரவையும் நான் தான் முடிவு செய்ய வேண்டும். இயற்கை முடிவு செய்யக்கூடாது. வெற்றி கிடைப்பது கண்டிப்பாக கடினம் நண்பர்களே, தோழிகளே. நல்லா நோட் பண்ணிக்கணும். வெற்றி என்பது இயற்கை நம்மை இயற்கை கட்டுப்படுத்தினால் சத்தியமாக வெற்றி பெற முடியாது. நாம் இயற்கையை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இயற்கை என்பது அது இருக்கும். பட் நமக்கென்று நம்ம என்ன ரிசல்ட் நமக்கு வேணும், ஒரே பாயிண்ட் அவ்வளவுதான் சார். வாட் இஸ் த ரிசல்ட் வி வாண்ட்? இப்போ சார் 1000 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்கணும். 1000 கோடி சார். சிறப்பான முடிவு, சிறப்பான முடிவு. அப்ப அந்த 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கணும்னா அதுக்கு நான் இயற்கை கட்டுப்பட்டு உட்காந்தானே எனக்கு எப்படி 1000 கோடி வரும்? இப்ப ஒரு பைத்தியக்காரன் கூட அப்படி யோசிக்க மாட்டான். தப்பா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப ஒரு உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி சார் 1000 கோடி வரும்? இயற்கைக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தா, இயற்கையாக நான் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? என்னை நான் இயற்கைக்கு எதையுமே கன்சிடர் என்னை நான் எனக்கேற்றார் போல என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியும். எட்மண்ட் ஹிலாரி இமயமலையின் சிகரத்தை பார்த்து கூறினார், எவரெஸ்ட் சிகரமே, என்னை நீ தோற்கடித்து விட்டாய். எப்படி சொன்னார் பாருங்க. எட்மண்ட் ஹிலாரி பல தடவை முயற்சி பண்றாரு. பார்த்து ஒரு தடவை மறுபடியும் தோத்துட்டாரு. சிகரத்தை தொட முடியல அவரால். அந்த தோற்று நின்ற பொழுது அந்த எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து கூறினார், என்னை நீ தோற்கடித்து விட்டாய், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சிகரமே, உன்னால் இதற்கு மீது உயர முடியாது. ஆனால் என்னால், என்னுடைய நம்பிக்கையினால் உயர முடியும். உன்னால் உயர முடியாது. எனவே ஒரு நாள் திரும்பி உன்னை வெற்றி பெற்று தீர்வேன் என்று அவர் சிறப்பாக கூறினார். ஆமா, எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதை விட நாம் உயர முடியும். எப்படி? நமது நம்பிக்கையினால், நமது செயல்களால் நாம் கண்டிப்பாக உயர முடியும். அப்போ நமக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும், எது காலையில எது மாலை நம்ம தான் முடிவு பண்ணணும்.